ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாங்க மட்டன் பிரியாணிங்க. சீரகசம்பா அரிசியை வச்சு ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுவோன்னு தாங்க நான் காமிக்க போகிறேன். இது என்னோடய மெத்தடில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் தான் இருக்கும். நான் 1 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் நெய் 50 ml எடுத்துருக்கோங்க, அது சேர்த்திக்கிறோம். ஆயிலும் 50 ml சேர்த்திக்கோங்க, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போது இது சூடானோடனே பச்சை மிளகாய் 3 சின்ன பட்டை 3 எடுத்திருக்கேன், 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இதை நம்ம இது கூட போட்டு வதக்கிக்குவோம். குக்கரை மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும் உங்கள் மேலே. இப்போ இது வணங்கினோடனே நாம் வெங்காயம் 3 எடுத்துருக்கேங்க, நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்தோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 கப் எடுத்துருக்கேங்க, 2 சேர்ந்து 1 கப் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கிராம்பு 3, ஏலக்காய் 3, பட்டை சின்னதாக 2, ஒரு நட்சத்திரப்பூ எடுத்து பொடியை அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. பச்சை வாசம் போனோடனே 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கியிருக்காங்க, அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன், அப்போ தான் தக்காளிலாம் நல்லா வணங்கி வரும்ன்ட்டு. இப்போது இது கூட மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா மசிஞ்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம வணக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாம் மசிஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதையும் வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க, அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தி மட்டன் தண்ணி விடுற அளவுக்கு நல்லா நீங்கள் வணக்கி எடுத்துக்கோங்க. மட்டன் தண்ணி விடணும், அளவு தண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷனல் தாங்க, சும்மா கலருக்கு தான். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. பாருங்கள், மட்டன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிக்கலாம். மூடி 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. இந்த கறியோட தன்மை பொறுத்து தாங்க விசில் விடணும். எனக்கு 4 விசிலில் தான் அது முக்கால் பதத்துக்கு வெந்துச்சு. ஸோ நீங்கள் இடையில செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா விசில் வேணும்னா விட்டுக்கோங்க. இப்போ கறி முக்கால் பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ மட்டனோட தண்ணி மசாலாலாம் சேர்ந்து ஒரு 4 டம்ளர் வரும். 4 டம்ளர் வரைக்கும் உள்ள தண்ணி இருக்குங்க. இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்தேன். இதில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு 6 டம்ளர் தண்ணி,
ஏற்கனவே குக்கரில் நம்மளுக்கு 4 டம்ளர் தண்ணி இருக்கனால நான் வெறும் 2 டம்ளர் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். அரிசி ஊற வச்ச தண்ணியே சேர்த்திக்கலாங்க. நான் இங்கே சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட போட்டு அரிசி நல்லா மிக்ஸ் ஆனோடனே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கங்க. வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே குக்கரை மூடிக்கோங்க. ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுக்கோங்கங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிட்டு இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் பிரியாணி ரெடிங்க. குலையாமல் கறியும் கரைஞ்சி போகாமல் சீரக சம்பா அரிசியில் குக்கரில் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.